வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டை சம்பந்தமான சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் ரேஷன் கடைகள் மூலமாக இலவசமாகவும் மாநில விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் 2,28,13,000 ரேஷன் கார்டுகளுக்கு 34,916 நியாய விலைக் கடைகள் மூலம் அரிசி, பச்சரிசி, சர்க்கரை, கோதுமை, பாம் ஆயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது மக்களுக்கு பெரிய அளவில் உதவியாக உள்ள நிலையில் ஒரு சில கடைகளில் உணவுப் பொருட்களின் எடை குறைவாக இருப்பதாகவும் காலாவதியான சர்க்கரை, பருப்பு வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தரமான வகையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அரிசி, கோதுமை ஆகிய உணவுப் பொருட்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்றபடியும் துவரம்பருப்பு 1 கிலோவும், சர்க்கரை 2 கிலோவும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது உணவுப் பொருட்களை வாங்க தனித்தனி பைகளை எடுத்து செல்ல வேண்டிய நிலையானது உள்ளது. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களை பாக்கெட்டில் அடைத்து வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி அரிசி மற்றும் கோதுமையை பாக்கெட்டில் வழங்க முடியாது என்பதால் அந்த பொருட்களை தவிர்த்து மற்ற சர்க்கரை, பருப்பை பாக்கெட்டில் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு வருகிற பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்த உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அதிகாரி கூறுகையில், பாக்கெட்டில் பருப்பு மற்றும் சர்க்கரையை வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாம் ஆயில் பாக்கெட்டில் வழங்கப்படுகிறது. எனவே பாக்கெட் உணவுப் பொருட்களை கொடுக்கும்போது அந்த பாக்கெட்டின் மீது உணவுப் பொருட்கள் யாரிடம் வாங்கப்பட்டது, எப்போது பேக்கிங் செய்யப்பட்டது, காலாவதி தேதி ஆகியவை அச்சிடப்படும் என தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்களது பயோமெட்ரிக் விவரங்களை ஜூலை 31ஆம் தேதிக்குள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இதனை செய்ய தவறினால் கைவிரல் ரேகை பதிவு செய்யாத நபர்களின் பெயர்கள் குடும்ப அட்டையிலிருந்து தானாகவே நீக்கப்படும் அபாயம் உள்ளது. பொதுமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக சென்று தங்களது விரல் ரேகையை எளிதாக பதிவு செய்து கொள்ளலாம். அதேபோல் தொழில் அல்லது பணி நிமித்தமாக வெளியூர்களில் வசிப்பவர்கள் தங்களது அசல் ரேஷன் கார்டை காண்பித்து தற்போது வசிக்கும் பகுதியில் அருகில் உள்ள கடைகளிலே இந்த பதிவை மேற்கொள்வதற்கு அரசு வழிவகை செய்துள்ளது. ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.